ரத்தக்கரையாக இருக்குது. ஒரு கதை இல்லை, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் வீடியோ தான். நான் வந்து எவ்ரிடே ஒர்க் போகும்போது ஒரு வயசான ஒருத்தர் வந்து உட்காந்து பிச்சை எடுத்துட்ருப்பார். நல்லா இருக்காரு, எழுந்து நடமாடுறாரு, இந்த மாதிரி செய்கிறாரு. ஆனாலும் அவருக்கு காசு கொடுத்துட்டு போவேன், எவ்ரிடே கொடுத்துட்டு போவேன். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, என் கையில் வந்து அளவாக தான் இருக்குது காசு. வழமையாக கொடுக்குற அந்த காசை வந்து நான் அவருக்கு கொடுக்கல, நாளைக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு அவரை கடந்து போயிட்டேன். திருப்பி அடுத்த நாள் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக மணி எடுத்துகிட்டு வரேன் அவருக்கு கொடுக்கறதுக்காக. வந்து வழமையாக அவர் உட்கார்ந்துருக்கிற இடத்துல வந்து அவர் இல்லை. அவரோட செருப்பு மட்டும் அந்த இடத்துல இருக்குது. அவர் இருந்த இடத்துலலாம் ரத்தக்கரையாக இருக்குது. நான் வந்து யோசிக்கிறேன், ஐயோ இவருக்கு என்ன ஆச்சோ, என்ன நடந்துருச்சு, இவருக்கு எதுவும் இடக்கூடமா ஆயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி என்னென்னவோலாம் எனக்கு யோசிக்க தோணிடுச்சு. அப்புறம் இது எனக்கு மனசுக்கு நெருடலாகவே இருக்குது. நான் வேலைக்கு போயிட்டு வேலை செஞ்சாலும் எனக்கு அந்த வேலை செஞ்ச மாதிரி இல்லை. சரி அப்படின்னு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாளும் நான் வந்து சரி இன்னைக்காவது இவர் இருக்கணும், நேற்று காசையும் சேர்த்து இன்னைக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு நான் வந்து போகிறேன். போகும்போது அடுத்த நாளும் அவர் வந்து அந்த இடத்துல இல்லை. ரத்த கரையாகி அப்படியே இருக்குது. அதே செருப்பு கொஞ்சம் அந்த பக்கம் போன மாதிரி அசைஞ்சிருக்கு. அவருக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாதுன்னு கடவுளை வேண்டிட்டு வீட்டுக்கு போனாலும் எனக்கு அதே நினைவு. அடுத்த நாள் அவர் வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்காரு. அவரோட நெத்தியில் இந்த இடத்துலையும் கால்லையும் வந்து காயம். நான் வந்து அவருக்கு எக்ஸ்ட்ராவாகவே காசு வந்து கொஞ்சம் கொடுத்தேன். மனசுக்கு ஆறுதலாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன். பழைய மாதிரி போயிட்டேன் ஒர்க்குக்கு. போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து ரியலைஸ் ஆச்சு. என்ன அப்படின்னா, அன்னைக்கு காசு கொடுத்துட்டு போயிருந்தா எனக்கு இந்த அளவு தூரம் மனசை பாதிச்சிருக்காது. அவருக்கு நான் அந்த இடத்துல காசு கொடுக்காம போனதுனால தான் நான் வந்து ஐயோ நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனோ, நான் வந்து அவர் கேட்கும்போது இந்த காசை கொடுத்துருந்துருக்கலாமோ, ஏன் நான் இப்படி பண்ணேன், அந்த கில்ட்டை வந்து நான் என் மேலே எடுத்துக்கிட்டேன். அப்படிங்கிறதுனால தான் எனக்கு அந்த 2 நாள் வந்து நிம்மதி இல்லாமல் போணுச்சு அப்படிங்கிறது தான் வந்து உண்மை. இதை நாம் எல்லாரும் நம்மளோட லைஃப்பில் எவ்ரிடே பண்ணிட்டு இருக்கோம். நாம் பக்கத்தில் இருக்கிறவங்கள வந்து கவனிக்காமல் விட்டுறோம். பட் எல்லா நாளும் ஒரு நாள் போல் இல்லை அப்படிங்கிறத நமக்கு நினைவுபடுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சில சிச்சுவேஷனை வந்து நாங்கள் எதிர்கொள்கிறோம். ஒருத்தவங்களோட இருக்கும்போது நாம் வந்து அவங்களுக்கான சில விஷயங்களை செஞ்சுட்டோம், இல்லைன்னா நாங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க இல்லாதப்போ நாம் வந்து அந்த கில்ட்டை மனசில் வச்சு கடைசி வரைக்கும் வருந்த வேண்டிய அவசியமே இல்லை.